வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு பாஜக அரசு தமிழக எம்பிக்கள் அனைவரையும் அவமானப்படுத்தியதன் வெளிப்பாடு இன்னைக்கு தமிழகத்தை அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள். மும்மொழி கொள்கைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. அது சம்பந்தப்பட்ட வகையில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை சேர்ந்து மொத்தமா அமுல்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு விஷயம். அப்பதான் 2152 கோடி நாங்கள் விடுவிப்போம், இல்லாவிட்டால் விடுவிக்க மாட்டோம். ஆமா, இதுதான் விஷயம். இன்னைக்கு அதை திருப்பிக்கிட்டு மக்களவையில் பேசியிருக்காங்க. அதாவது தமிழக எம்பிக்கள் எப்படியெல்லாம் பேச வேண்டும் பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கிருந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். இல்லைன்னா இருக்கிறத பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. 5 ரூபா வரக்கூடியதும் சுத்தமாக வராமல் போயிடும். அந்த அளவுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மு.க. ஸ்டாலினால் அனுப்பப்பட்ட எம்பிக்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசியிருக்காரு. அதாவது 2152 கோடி எங்களுக்கு கொடுங்க. ஆமா, மும்மொழி கொள்கைக்கும் பிஎம் ஸ்ரீநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது எங்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு. தமிழ்நாடு ஃபுல்லா அப்படித்தான் இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் நாங்கள் நிறைய பேர் இழந்து விட்டோம், மீண்டும் இழக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் அங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லலாங்க. இல்ல மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழக வரலாறு தெரியாதா? தெரிஞ்சதான், இருந்தாலும் வேண்டும் என்று. அதாவது கேட்டதுக்கு உடனே இந்த மாதிரி தேவையற்ற முறையில் எங்களுக்குள்ள திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் உடனே கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எந்திரிச்சு அதெல்லாம் கிடையாது, முதல்ல ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார், இப்ப அவர் யூட்டன் போடுறாரு, சூப்பர் முதல்வராக இருந்து கொண்டு தமிழக மக்களை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார், விரோதமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மற்றபடி மாணவர்களை தூண்டி விடுகின்றார்கள், ஆமா, மற்றபடி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை, நேர்மையற்ற முறையில் நடிக்கிறார்கள், விரோதமானவர்கள், அநாகரிகமாக நடந்து கொள்ளாது பலவிதமான வார்த்தை. ஒன்றா இரண்டா? உண்மையிலே இது ஸ்டாக் வச்சு பாஜக அரசு தமிழக எம்பிக்களை குறிப்பாக தமிழகத்தை தாக்கி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். உடனே பயங்கரமான அமளி, எம்பிக்கெல்லாம் எந்திரிச்சு முன்னால் போய் அமளி பண்றவங்க கூட்டம் ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்புறம் மத்தியானம் ஆரம்பமாகுது. அப்போ கனிமொழி பேசுறாங்க. இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் பேசியது அநாகரிகமான செயல், எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆமா, நீங்க நிறைய பொய் சொல்றீங்க, நாங்க அப்படி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் தர்மேந்திர பிரதான் உடனே எந்திரிச்சு திடீரென்று என்ன பெருந்தன்மையோ தெரியவில்லை, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால சிறுதன்மை, அநாகரிகமானவர்கள் தமிழக மக்கள் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு மத்தியானத்துக்கு மேல எந்த அளவுக்கு யார் சொல்லி கொடுக்கப்பட்டார்களோ, மற்றபடி என்ன திட்டத்தின் வெளிப்பாடு தெரியவில்லை. கனிமொழி அன்பு சகோதரி அப்படின்னு பேசுறாரு தர்மேந்திர பிரதான் மக்களவையில். கனிமொழி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க, மனம் உடைந்து போய் பேசுகிறார்கள். அதனால நான் அவ்வாறு பேசவில்லை, ஸ்டாலின் சொன்னாரு, அதன் அடிப்படையில் சொன்னேன், இன்னைக்கே அந்த திருப்பிக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதனால உண்மையிலே இந்த வார்த்தை தவறாக நினைத்து கொண்டால் நான் வாபஸ் வாங்கி கொள்கின்றேன். இதை குறிப்பிலிருந்து, அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிடுறாரு. உடனே நாடாளுமன்ற தலைவர் அவை குறிப்பிலிருந்து இது நீக்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதான் நடந்த ஒரு விஷயம். அதாவது 2152 கோடி கடைசி வரைக்கும் விடுவிக்க மாட்டார்கள். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், பிஎம் ஸ்ரீக்கு தமிழகத்தில் இடம் அளிக்க வேண்டும். இதுதான் இப்படியே போயிட்டு இருந்த அப்படின்னா தமிழ் மொழியினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்துவிடும் என்பதுதான் தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பொய்யர்கள்
அப்படிங்கிறது கனிமொழி பேசுனாங்க இல்லையா, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த 11 வருஷத்துல எப்படிப்பட்ட பொய்களை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அடுக்கிட்டே போனோம். அதாவது இந்த 11 வருஷத்துல முதல் பொய்யா நம்ம சொல்லக்கூடிய வெளிநாட்டில் பதுக்கி இருக்கக்கூடிய கருப்பு படங்களை எல்லாம் நான் விடுவித்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் நான் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் மோடி செஞ்சாரா? செய்யவே இல்லை. இது அப்பட்டமான மிகப்பெரிய ஒரு பொய். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி பேர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கிறாரா? இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலைகளை குறைப்பதாக கூறினார். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவங்க வாக்கு கொடுத்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை. அடுத்தது 2022ஆம் ஆண்டிற்குள்ள கங்கையை நாங்கள் சுத்தம் செய்து விடுவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. கங்கை யமுனா சரஸ்வதிங்கிற கான்செப்ட்ல 2 வாரத்துக்கு முன்னால் தான் மகா கும்பமேளா நடந்து முடிஞ்சது. அது ஏகப்பட்ட உயிரிழப்புகள், ஆயிரக்கணக்கான உயிரிழந்ததாக ஒரு தகவல் இருந்தாலும் 30 பேர் தான் 40 பேர் தான் அப்படின்னு சப்பை கட்டு பாஜக கட்டுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் கங்கையை சுத்தம் பண்ணவே இல்லை. அடுத்தது 2022க்குள் இந்தியர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி தருவதாக வாக்கு கொடுத்தாங்க. பாஜக இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுதா? இல்லை, ஒண்ணுமே இல்லை. அடுத்தது மிகப்பெரிய ஒரு பொய், விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக நாங்கள் ஆக்குவோம். இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாம், ஏகப்பட்ட பொய்கள். கனிமொழி சொன்னதை போல பாஜக பொய்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, பொய்கள் சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒவ்வொரு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அது ஓகே, ஒவ்வொரு மாநிலத்தை அதே மாதிரி அந்தந்த மொழி தான் அடிப்படை. இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க பாருங்க, மதுரை ஹைகோர்ட்ல. அதாவது தேனி கள்ளிப்பட்டி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு ஈபில வேலை செய்கிறவர், உயர் பதவி வேலை செய்கிறவர் இன்னைக்கு பதவி நீக்கமே செஞ்சுட்டாங்க, உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு தமிழ் மொழியே தெரியல, தமிழ் லாங்குவேஜே தெரியல, தமிழ்ல எந்த ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா எல்லா அறிக்கையும் மற்றபடி எந்த ஒரு ஏற்பாடுமே கூட தமிழ்நாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கர்நாடகா இருந்தால் கன்னடம், கேரளாவாக இருந்தால் கேரளா, அப்படிங்கிறப்ப தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் மொழி தான். அவருக்கு ஒரு தடவை பரீட்சை எழுதுறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஃபெயில் ஆயிடுறாரு, திருப்பியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, மீண்டும் ஃபெயில் ஆயிடுறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் வேலை ரத்து அப்படின்றாரு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி எழுதிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பியும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்ல மீண்டும் ஒரு வழக்கு போடக்கூடிய சமயத்தில் இவர் பச்சை தமிழன், இவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதியே சொன்னாங்க. இப்ப திரும்ப அவர் ஃபெயில் ஆகக்கூடிய சமயத்துல ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. சிபிஎஸ்இ படிச்சவங்க அனைவரும் எதுக்கு நீங்க அரசு வேலைக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழி உயர்வானது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழி உயர்வானது. நீங்க பாட்டு மும்மொழி கொள்கை பிஎம்சின்னு கொண்டு போட்டு தமிழை அழிச்சிட்டீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சிபிசிஐ படிச்சவங்க மீண்டும் மீண்டும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்ட போனாலும் அது கிடைச்ச வேலையும் போயிடும் இல்லையா? அப்படிங்கிறப்ப அப்புறம் எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை மோடி, அமித்ஷா, அந்த பாஜக, ஏன் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை, ஹெச் ராஜா மூச்சு விட்டு பேசுறாரு. அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மீண்டும் ஒரு அயோத்தி, ஏன் இது சொல்ல வேண்டியதானே? உங்க மோடிக்கு சொல்லலாமே, சும்மா கத்திட்டு இருக்காதீங்கப்பா, இங்கெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஹிந்திங்கிற கான்செப்ட் அப்படின்னா வரலாறு சொல்லுங்க. ஆமா, சும்மா மக்களவையில் பேசுவது இல்லை, மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் வருவதே இல்லை மக்களவைக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் எவ்வாறு எதிர்த்து பேசுவார், குரல் கொடுப்பார்? அதற்கு ஏதாவது சொல்லக்கூடிய அளவுக்கு மோடிட்ட வாய்ப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்காவை பயந்து கொண்டு இன்னைக்கு மோடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல தங்களுடைய கட்சிக்குள் இருந்து கொண்டே அவர் யாரை கண்டு பயப்படுகின்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த அமெரிக்க பொருள் இறக்குமதி வகையில வரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டார். உடனே அது
ஓகேங்கிற மாதிரி. ஆனால் எந்த ஒரு தகவலும் வெளியே வரல, அரசு வெளியே அறிக்கை வெளியே வரல. இருந்தாலுமே கூட அது ஓகே ஆன மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இல்லையா, அது எவ்வாறு ஒப்புக்கொண்டார்? அந்த அளவுக்கு அமெரிக்காவை கண்டு பயப்படக்கூடிய அளவு, சாதாரண நேபாளம் கூட பயப்படவில்லை. ஆனால் இந்தியா எதற்காக அமெரிக்கா கண்டு பயப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி, அமெரிக்கா பயப்படக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குதா? இந்தியாவை அமெரிக்கா எந்த அளவுக்கு அவர்கள் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் தெரியுது. அதையெல்லாம் விட மோடி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமா, மற்றபடி தமிழக மக்களை எதிர்த்து ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடா, அதையெல்லாம் விட வருகின்ற 2026க்குள் ஏதாவது தமிழகத்தில் சமஸ்கிருதத்தை நுழைத்து விட வேண்டும் என்ற நிலைப்பாடா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஒன்று, கனிமொழி சொன்னதை போன்ற பொய்யர்கள் ஆட்சியாகத்தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி 11வது வருடமாக அடியெடுத்து போய்கொண்டிருக்கிறது. மு.க.ஸ்டாலின் கூட அப்பட்டமா கடிதம் எழுதிட்டார், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இருந்தாலுமே கூட தர்மேந்திர பிரதான் சொல்றார், ஸ்டாலின் யூ-டர்ன் அடிச்சிட்டாரு, பொய் சொல்றாரு, முதல்ல ஓகே கொடுத்தாரு, இப்ப இல்லைங்கிறாரு அப்படிங்கிறார். அப்ப அவர் எழுதின லெட்டர் ஆதாரம் இருக்கு இல்லையா, அதை வெளியிட வேண்டியதானே. அவர் தான் வெளியிட்டு இருந்தானே, அனுப்புறதுக்கு முன்னாலே எல்லா பத்திரிகையும் வெளியே வந்துடுச்சு. அதை படித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இது பாஜகவின் மிகப்பெரிய ஒரு மோசடி. பாஜக தமிழகத்தை பற்றி பொய்யை சொல்கிறது. அதையெல்லாம் அவர் அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வாபஸ் பெற்றிருந்தாலுமே கூட உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். கட்டாயமாக பாஜக தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.